வணக்கம் உறவுகளே, நான் ஹரிச்சந்திரன். இலங்கை கத்தோலிக்க ஆன்மீக தனியத்தால் நடத்தப்படும் இந்த விளையாட்டு போட்டிகளை பார்த்திருப்பீங்க. இதில் உங்களுக்கு நான் பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3, பிரிவு 4 படியில் எடுத்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இது காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த விளையாட்டு போட்டி. இரவு இப்போ 9:30 10 மணி ஆகுது. இந்த காணொலி முழுமையாக கூடையில் பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3, பிரிவு 4 படி போடுவோம். அடுத்தது இந்த பரிசளிப்பு விழா 4வது இதாக போடுவோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சிறப்பாக இருக்கும். இந்த சிறப்பான இந்த காணொலியை நீங்கள் பார்த்து மகளவும். அதோட இந்த காணொலியை பார்க்குறதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்க, லைக் பண்ணுங்க. இந்த மீண்டும் மீண்டும் சொல்லுறேன் என்னென்றால், இது காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த நிகழ்வு இப்போ இரவு 10 மணி ஆகிறது. இது இந்த காணொலி முழுமையாக புரியல. பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 பரிசளிப்பு விழா அது சிறப்பாக நடந்திருக்கிறது. அது பகுதி 4வதாக போடுவேன். பாருங்கள், அதை 1 மணித்தால 1.5 மணித்தால வீடியோ பரிசளிப்பு விழா மட்டுமே. அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லாத்தையும் மட்டும் பார்க்க மாட்டீங்க. எல்லாம் ஒவ்வொரு மணித்தாலத்துக்கும் எல்லாம் வருது. பாருங்கள், 4 தடவையாக போடுவேன். இந்த காணொலியை பார்த்து முழுமையாக பாருங்கள். இந்த கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தால் நடத்தப்படும் சிறப்பான இல்ல போட்டி ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இதற்கு உங்களுடைய ஆதரவை கத்தோலிக்க ஆன்மீக பணிகளுக்கு கொடுக்குமாறு தாழ்மையாக வேண்டிக்கொண்டு இந்த நிகழ்வை பார்த்து இந்த வீடியோவையும் காணொலியையும் சிறப்பாக முழுமையாக பார்க்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு அதோட எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி. இந்த விளையாட்டு பலூன் டிஷர்ட் போடுறது. இது அடுத்த உறுப்புக்கு நடக்குதா? முதல் நடந்தது 2வது உறுப்புக்கு நடக்குது. முதலாம் இடம் இந்த போட்டியில் பங்கு பெற்றும் போட்டியாளர்களை தயவு செய்து காரியாலயத்திற்கு முன்பாக அழைத்து வருமாறு அன்பாக கட்டுக்கொள்கின்றோம். 27 வயது தொடக்கம் 40 வயது வரை போட்டியில் பங்கு பெற்றும் போட்டியாளர்களை காரியாலயத்திற்கு முன்பாக அழைத்து வருமாறு அன்பாக கட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒரு குழுவில் 5 பேர் மட்டுமே பங்கு கொள்ள முடியும். நிகழ்வில் ஒரு குழுவில் 5 பேர் மட்டுமே பங்கு கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். தயவு செய்து இல்ல பொறுப்பாளர்கள் இதனை கவனத்தில் கொள்ளவும். நிகழ்வில் ஒரு குழுவில் 5 பேர் மட்டுமே பங்கு கொள்ள முடியும். கப்பலை பார்த்தீங்களா? கப்பல் மெடல். வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் இங்கே எலவன்ஸ் பண்ண வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? இந்த நிகழ்வு வந்து இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியாளர் பிரான்ஸ் நடத்துகின்ற ஒரு நாள் மகிழ் நிகழ்வு. இதை வந்து எங்களுடைய ஆன்மீக பணியாளர் இயக்குனர் அவருடைய கடுமையான முயற்சியினாலும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு குழு, அதன் தலைவராக திரு செபஸ்தியான் சேவியர் அவர்கள் இருக்கின்றார். இந்த வருடம்தான் இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. 18 இந்த நிகழ்விலே ஆன்மீக பணியத்தின் கீழ் இயங்குகின்ற 18 பணித்தளங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கெடுக்கின்றார்கள்.
தொடர்ந்தும் அடுத்தடுத்த வருடங்களிலே இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி 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 நன்றி. இது என்ன விளையாட்டுன்னு நீங்க அறிவிங்க அறிவிங்க. 21 வயது தொடக்கம் 40 வயது வரை டாக்டிக் டோஸ். இந்த நிகழ்விலே ஒரு குழுவில் 5 பேர் மட்டுமே பங்கு கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். தயவு செய்து இல்ல பொறுப்பாளர்கள் இதனை கவனத்தில் கொள்ளவும். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவது தடவை நடந்தார் இல்லை. அறிவித்தல் ஒன்று. திருமதி வில்லியம் தயா அவர்களை ரெட் கிராஸை சார்ந்த அதிகாரிகள் வந்து சந்திக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றார்கள். திருமதி வில்லியம் தயா அவர்களை ரெட் கிராஸை சேர்ந்த அதிகாரிகள் வந்து தங்களை சந்திக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். நல்ல சனம் வந்திருக்கு. என்ன முதல் தடவை நியாயமான சனம் வந்திருக்கு. முதல் தடவைனாலும் நல்ல சனம் வந்திருக்குங்க. முதல் தடவை தானே நல்ல சிறப்பாக நடக்குது. காலையில் ஒரு திருப்பலி போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனையா சொன்னாங்க. Merci également à toute l'équipe d'organisation qui a préparé cette journée avec beaucoup d'énergie et de passion. Merci à tous, enfants, jeunes, parents, aînés, pour votre participation, votre bonne humeur et votre esprit de fraternité. Merci. நன்றி 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 நன்றி. மூண்டே வரைஞ்சு விட்டா மூண்டு போட்டுட்டா. நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் 60 வயது வரையிலான பெண்களுக்கான வலைப்பந்து போடுதல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மஞ்சள் அணியை சேர்ந்தவர்கள் மாஸ்க் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பச்சை அணி, இறுதியாக சிவப்பணியும் தயார் நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. ஆம் அன்புறவுகளே,
இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் நடத்தும் 2025க்கான முதலாவது விளையாட்டு போட்டி ஒரு நாள் மகிழ்வு நிகழ்வு என்ற தலைப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அனைத்து பணித்தள உறுப்பினர்களையும் இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு அறிவிப்பு என்னென்று சொன்னால், நடத்தப்படுகிற ஒவ்வொரு போட்டிக்கும் முதலாவது பரிசுக்கு 5 புள்ளிகளும், இரண்டாவது பரிசுக்கு 3 புள்ளிகளும், மூன்றாவது பரிசுக்கு 2 புள்ளிகளுமாக வழங்கப்படும். கடைசியிலே மொத்தமாக அனைத்தையும் கூட்டி எந்த இல்லம் வெற்றி பெறுகிறதோ அந்த இல்லத்திற்கு ஒரு மாபெரும் பரிசளிப்பு நிகழ்வு 2025க்கான முதலாவது இல்ல கோப்பையை தட்டி செல்வார்கள் என்பதை அறிய தருகிறோம். இந்த காணொளி வந்து பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 தான் பிடிச்சி போடுவார். இந்த காணொலியை முழுமையா பாருங்க. பகுதி 1 ஒரு நாளைக்கு, பகுதி 2 மற்ற நாளைக்கு, பகுதி 3 போடுவார். என்னென்று சொன்னால் முழுமையாக இந்த காணொலி போட்டு முடிக்க இயலாது. தயவு செய்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்க, பார்த்து சப்போர்ட் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. கட்டாயம் நிச்சயமா எல்லாம் பார்வை பண்ணீங்க. நிச்சயமா எல்லாரும் இந்த காணொலியை பார்த்து இந்த முழுமையாக கூடையிலாது நீண்ட காணொலி என்றபடியால் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவோம். பாருங்க இந்த காணொலியை.
மூன்றாவது இடத்தினை சிகப்பு இல்லத்தை சேர்ந்த பேருந்தநாதன் அபிஷேக் அவர்கள் பெற்றுள்ளார். மீண்டும் ஒரு முறை இரண்டாம் பச்சை இல்லத்தை சேர்ந்த விமலசேனா வினய். மூன்றாவது இடத்தினை சிகப்பு இல்லத்தை சேர்ந்த பேருந்தநாதன் அபிஷேக் அவர்கள் பெற்றுள்ளார். முதலாவது பரிசினை மஞ்சள் அணி உறவுகளே, அன்பு வேண்டுகோள், இந்த பாக்ஸுக்கு பக்கத்துல உள்ளாக்கள் ஒரு பூவல் சாக்கல் இருக்குல்ல, அதற்கு போய் அதை மூடி விடுங்களேன். சிறு உதவி செய்யுங்க ப்ளீஸ். பாக்ஸுகளுக்கு பக்கத்துல நிக்கிற ஆக்கள், அதுக்கு பக்கத்துல ஒரு பூவல் சாக்கல் இருக்கு, அதற்கு அந்த பாக்ஸை மூடி விடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்கள் போனியா இருக்கிறா போட்டியிலே முதலாவது புள்ளியை மஞ்சள் அணி என்பவர் பெற்றுள்ளார். இரண்டாவது பச்சை அணியைச் சேர்ந்த விமலசேனா வினய் பெற்றுள்ளார். மூன்றாவது பரிசினை சிவப்பு அணியினைச் சேர்ந்த பேருந்தநாதன் அபிஷேக் அவர்கள் பெற்றுள்ளார். இலங்கை கல்லூரி சோப் இல்லம் பாருங்க, ஏற்கனவே எடுத்தான் பாருங்க, சோப் இல்லமா மஞ்சள் இல்லம்.
Elle est partie dans les voitures. Mon père. வயது வரையான ஆண்களுக்கான இலக்கியம் பந்து உடைகள் போட்டி இங்கே தயாராக இருக்கிறது. தயவு செய்து ஒவ்வொரு இல்லத்தை சேர்ந்தவர்களும் தயவு செய்து மைதானத்தில் வருகின்ற அப்போது அழைக்கின்றோம். நேரம் போதாத காரணத்தினால் தயவு செய்து விரைந்து வாருங்கள். உங்களோடு ஒத்துழைப்புகள் 41 தொடக்கம் 60 வயது வரையிலான இலக்குடன் பந்து உதைகள் ஆண்களுக்கான போட்டி. தயவு செய்து விரைந்து வாருங்கள். ஒவ்வொரு அணியின் தலைவர்களும் உங்களது அணி வீரர்களை தயார் நிலையில் வைத்து களத்தில் இறக்குமாறு உங்களை அன்போடு பெற்றிருக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சி இலக்கம் 11 தயவு செய்து அவதானிகள், தயவு செய்து இல்ல பொறுப்பாளர்கள் அவதானிகள். நிகழ்ச்சி இலக்கம் 11 14 தொடக்கம் 20 வயது வரியமானவர்களுக்கான நிகழ்வு. பலன்களை எரிந்து விடப்படாத தடுப்பு உறுப்பாகிறது. 16 வயது தொடக்கம் 20 வயது வரையிலான ஆண் பெண் இருபாலாருக்குமான நிகழ்வு. நிகழ்ச்சி இலக்கம் 11 பலன்களை எரிந்து விடவிடாத தடுப்பு உறுப்பணிகள். எனவே தயவு செய்து இல்ல பொறுப்பாளர்கள் உங்களுடைய வீராங்கனைகளை உடனடியாக மைதானத்துக்குள் அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். Nous invitons maintenant, garçons, vous êtes invités à participer pour le jeu habillage ballon. Veuillez vous présenter à l'administration. Merci. Nous invitons les personnes suivantes. Francis Saronia. Francis. அக்கா அப்படி கேண்டீன் போதா? அப்படி கேண்டீன் போதா? இங்க பாருங்க, இதுல எல்லா ஐட்டமும் இருக்கு. என்ன தேவையோ எல்லாம் இருக்கு. காலையில எடுத்து காட்டினதான் இருந்தாலும் அப்பத்துல இருந்து சகல வியாபாரம் பரவாயில்ல போயும்.
Allez là, personne. Allez vite, hein, parce qu'il y a du monde derrière. Là, il n'y a personne. Tu mets dessus là, comme ça? Ça, c'est pour toi. Ah, c'est que pour toi. C'est bon, là, elle va mourir. Elle aime trop la sauce. அப்ப வணக்கம். அப்ப போட்டிங்க என்ன விளையாண்டு வரப்போ? அப்புறம் என்ன என்ன விலைக்கா ஒரு ஜூஸ்? ₹1 எல்லாம் ஒரு Anushka Dusha Stalin et la 3e place pour la maison avec Emilash Elisha. வயதிற்கு மேல் தேசிய கரண்டி ஓட்டம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் தயவு செய்து காரியாலயத்துக்கு முன்பாக வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். 61 வயதிற்கு மேல் தேசிக்காய் கரண்டி ஓட்டம். இந்த போட்டியில் பங்கு பெற்றும் போட்டியாளர்கள் காரியாலயத்திற்கு முன்பாக வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். 7 தொடக்கம் 10 வயது பெண்கள் இலக்கினுள் பந்து உதைத்தல். முதலாவது இடத்தினை மஞ்சள் இல்லத்தினை சேர்ந்த நபஸ்ரீ பப்பிசா அவர்கள் பெற்றுள்ளார். 2ஆம் இடத்தினை பச்சை இல்லத்தினை சேர்ந்த அனுஷ்கா துஷா ஸ்டாலின் அவர்கள் பெற்றுள்ளார். 3வது இடத்தினை பச்சை இல்லத்தினை சேர்ந்த எமிலாஷ் எலிசா அவர்கள் பெற்றுள்ளார். இல்லத்தினை சேர்ந்த எமிலாஷ் எலிசா அவர்கள் பெற்றுள்ளார். இவர்களுக்கான பரிசு Faites du bruit pour les gagnants du jeu tir au but. Namashi Mamisha. Deuxième place pour Anushka Stalin.
Et la troisième place est attribuée à Elisha. Des applaudissements s'il vous plaît. இதனைத் தொடர்ந்து 61 வயதிற்கு மேல் தேசிக்காய் கரண்டி ஓட்டம் 61 வயதிற்கு மேல் தேசிக்காய் கரண்டி ஓட்டம். இந்த நிகழ்வில் பங்கு பெற்றும் போட்டியாளர்கள் தயவு செய்து கிளித்தட்டி போட்டிக்கென அமைக்கப்பட்ட இடத்திற்கு வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 61 வயதிற்கு மேல் தேசிக்காய் கரண்டி ஓட்டம். இதில் பங்கு பெற்றும் போட்டியாளர்கள் கிளித்தட்டு நிகழ்வு நடைபெறும் அந்த இடத்திற்கு வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அறுபத்தொரு வயதுக்கு மேல் திறந்த போட்டியில் 61 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான திறந்த போட்டி நடைபெற்று முடிந்த பெண்களுக்கான 3 தொடக்கம் 6 வயது வரை தூரப்பந்து வீச்சு வெற்றியீட்டிய வீரர்கள். 60 வயசு. முதலாவது இடம் பச்சை இலத்தினை சேர்ந்த பிரான்சிஸ் சாருனிஜா. 60 மாதிரி கிடக்கு. முதலாவது இடம் பச்சை இலத்தினை சேர்ந்த பிரான்சிஸ் சாருனிஜா. கொஞ்சம் தள்ளு. இரண்டாவது இடம் சிவப்பு இலத்தினை சேர்ந்த 40 வயசுல இருந்து 60 வயசு மட்டும் பந்து இந்த கோலுக்கு அடிக்கிறது பாருங்க. மூன்றாவது இடத்தினை பச்சை இல்லத்தினை சேர்ந்த இருதயநாதன் அனோஷலின். மூன்றாவது இடத்தினை பச்சை இல்லத்தினை சேர்ந்த இருதயநாதன் அனோஷலின். தயவு செய்து வெற்றியாளர்கள் வெற்றி பீடத்திற்கு முன்பாக வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நடைபெற்று முடிந்த பெண்களுக்கான தூரப்பந்து வீச்சு 3 தொடக்கம் 6 வயது வரை. முதலாவது பரிசினை பச்சை இல்லத்தினை சேர்ந்த பிரான்சிஸ் சாருனியா. இரண்டாவது மீண்டும் சொல்லுகிறேன், காணொளி வந்து நீண்ட டைம் எடுக்கிறபடியால் இது வந்து பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 வரி போடப்படும். மூன்று காணொலியா போடப்படும். பாருங்க, பார்த்து தயவு செய்து இந்த பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 போடப்படும். காணொலி பாருங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. Les enfants de 3 à 6 ans pour l'épreuve saut en longueur. Je répète, les enfants de 3 à 6 ans pour l'épreuve saut en longueur. Veuillez vous présenter devant l'administration. Merci. நீலி ஷூமான் பணித்தளத்தினை சேர்ந்த ரோஷான் அவர்களை தயவு செய்து காரியாலயத்துக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றோம். நியூலி ஷூமான் பணித்தளத்தினை சேர்ந்த ரோஷான் காரியாலயத்துக்கு அழைக்கின்றோம். 40 வயசுல இருந்து 60 அறியத்தரப்பட்டிருக்கிறது. ஒன்று நிகழ்ச்சி இலக்கம் 7 முதலாவது பகுதியிலே நிகழ்ச்சி இலக்கம் 7 61 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான திறந்த போட்டி தேசிய கரண்டி ஓட்டம். இரண்டாவது பகுதியிலே நிகழ்ச்சி இலக்கம் 8 3 தொடக்கம் 6 வயது வரையினருக்கான நின்று பாய்தல். எனவே தயவு செய்து இந்த இரு நிகழ்ச்சிகளுக்குமான வீரர் வீராங்கனைகளை தயவு செய்து உடனடியாக மைதானத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடுவர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தேசிக்காய் கரண்டி கொண்டு கொடுத்தல் அந்த நிகழ்வும் வயசுக்கு மேற்பட்ட பலூன் ஓதி நிகழ்வு முடிவில் அதற்காக ஒரு சிலர் மட்டுமே கஷ்டப்படுவார்கள். தயவு செய்து பெண்களுக்கான தேசிக்காய் கரண்டி ஓட்டம் எல்லா விளையாட்டும் காட்ட இல்லாத ஆக்கல சின்ன ஆக்களை காட்டுறோம் பாருங்க. இது நின்று பாயுதல். வெளியேறிய வீரர்கள் முதலாவது இடம் பச்சை இளம் பிரான்சிஸ் கார்னியா, இரண்டாவது இடம் சிவப்பு இளம் பிரான்சிஸ் குரைசா, மூன்றாவது இடம் பச்சை இளம் இதயநாதன் அனோலி. இவர்களுக்கான பரிசுகளை
இன்றைய விளையாட்டு நிகழ்வின் விளையாட்டு குழு தலைவர் செபஸ்டியான் பிள்ளை சேவை அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். Faites du bruit pour le grand gagnant du jeu lancer de balle. La première place est pour Francis Caronien. Et la deuxième place est attribuée à Francis Laksha. Les applaudissements. Et la troisième place est attribuée à Yves Aden Anoli. Félicitations à France. So, இரண்டாம் 60 வயசுக்கு மேற்பட்டார் 60 வயசுக்கு மேற்பட்டாங்களா இரண்டாம் இடம் மஞ்சள் இளம் 60 வயசுக்கு மேற்பட்டாருக்கு தேசிக்கு அவட்டம் பாரு சிகப்பு இளம் டேவிட் ஐடன். எங்காட்ட ஓடணும் எங்காட்ட ஓடணும் அது அப்படியே முடிந்த ஆண்களுக்கான 3 தொடக்கம் 6 வயது தூரப்பந்து வீச்சு வெற்றியீட்டிய வீரர்கள். முதலாம் இடம் சிகப்பு இளம் விஜய் என்சோ, இரண்டாம் இடம் மஞ்சள் இளம் சுனிமல் கவி, மூன்றாம் இடம் சிகப்பு இளம் டேவிட் ஐடன்.
இரண்டாவது இடத்தினை மஞ்சள் இல்லமும் மூன்றாவது இடத்தினை சிகப்பு இல்லமும் பெற்றுள்ளார்கள். தயவு செய்து இந்த போட்டியில் Les gagnants du jeu Tag TikTok et la maison verte et la maison jaune. Vous êtes attendus pour la remise des prix. Merci. தயவு செய்து வெற்றியாளர்கள் தயவு செய்து காரியாலயத்துக்கு முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காரியாலயத்துக்கு முன்பாக தயவு செய்து காரியாலயத்துக்கு முன்பாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடைபெற்று முடிந்த 21 வயது தொடக்கம் 40 வயது வரை டாக்டிக் டோஸ் வெற்றியாளர்கள் முதலாவது இடத்தினை பச்சை இல்லமும் இரண்டாவது இடத்தினை மஞ்சள் இல்லமும் மூன்றாவது இடத்தினை சிகப்பு இல்லமும் பெற்றுள்ளார்கள். வெற்றியாளர்கள் அந்த நிகழ்வில் பங்கு பெற்று வெற்றியிடைய வெற்றியாளர்கள் காரியாலயத்துக்கு முன்பாக வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
Et du bruit pour la maison rouge. பரிசுகளை வழங்கி கௌரவித்த ஆன்மீக பணிகளை இயக்குனர் ஒவ்வொரு பற்றியும் வந்து நன்றி சரி இது Transport அடங்கிங்க. மஞ்சளா பச்சை அண்ணா பச்சானே Ato.
அண்ணா பச்சை கூட பச்சையானி ஓகே அடுத்த